அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். தென் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம். அது என்ன திருவண்ணாமலை தானே இருக்குது, அது என்ன தென் திருவண்ணாமலை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். வடக்க காசி இருக்கிற மாதிரி தெற்க தென்காசி, வடக்க திருப்பதி இருக்கிற மாதிரி தெற்க தென் திருப்பதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலே திருவேங்கடநாதபுரம் பெருமாள் கோயில் இருக்குது. அதே மாதிரி வடக்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இருக்க மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணாமலை புதூரில் அண்ணாமலை ஈஸ்வரர் அப்படின்னு அக்னி ஸ்தலம் இருக்குது. இந்த கோயில் எங்கே அமைக்கப்பட்டுள்ளது, இந்த ஸ்தலம் உருவான காரணம், அதோட சிறப்பு என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். திருநெல்வேலியில் இருந்து சங்கரங்கோயில் செல்கிற வழியில் வன்னிக்கோனேந்தல்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மருங்காக்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு சாலை போகுது. அதில் இருந்து அண்ணாமலை புதூர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த அண்ணாமலை புதூரில் தான் அக்னி ஸ்தலமான அண்ணாமலையார் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தை தென் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 வருஷங்களுக்கு முன்னால் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு சித்தர் வர்றாரு. அவர் பேர் பெரியசாமி. இவரோட சிறப்பு என்ன அப்படின்னா, திருக்கார்த்திகை அன்னைக்கு தலையில் துளசி மாலையை சும்மாடு மாதிரி மடக்கிட்டு கட்டிக்குவார். அதில் எண்ணெயை ஊற்றி தீபம் எரிய விடுவார். இந்த செயலை பார்க்க சாமியார் தலையில் தீபம் எரிய விடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊரே ஓடி பார்ப்பாங்க. அவர் பனவடலி சத்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு சமயம் இருக்கிறாரு. அப்போ ஒரு சில சமயத்தினர்னால அவர் விரட்டி அடிக்கப்பட்டு இந்த அண்ணாமலை புதூருக்கு வர்றாரு. இந்த அண்ணாமலை புதூர் வந்தப்போ அது ஊர் மாதிரியே இருக்காது, ஃபுல்லாக காடாக தான் இருந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் இயற்கை அழகு நிறைஞ்ச இடமா இருக்குது, திருவண்ணாமலை மாதிரியே மலைகள் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி, இது திருவண்ணாமலை போலவே இருக்கனால அண்ணாமலையாருக்கு இங்கே ஒரு சின்ன கோயில் ஒன்று கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் அப்போ வழிபாடு செய்கிறதுக்காக ஐம்பொன்னால் அண்ணாமலையார் சிலை ஒன்றையும் இது பண்ணி அதை கர்ப்ப கிரகத்தில் வச்சு வழிபாடு செய்கிறாரு. மூலவர் சிலையும் கல்லால் சிவலிங்கம் செஞ்சு அது பக்கத்துலேயே வலப்புறமாக இதை வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்காரு. திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பெரிய மலை இருக்குது. இந்த மலை திருவண்ணாமலையில் சிவனுக்கு பின்பக்கம் மேற்கு திசையில் இருக்கும். இங்கே மலை அண்ணாமலையார் புதூரில் சிவனுக்கு முன்புறம் கிழக்கு திசை நோக்கி இந்த மலை இருக்குது. அந்த பெரிய மலை அப்படியே நமக்கு திருவண்ணாமலை மாதிரியே இருக்குது. இங்குள்ள மலை சப்த கன்னியர் கோயிலும் மலை மேலே இருக்குது. அப்புறம் தெப்பமும் அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஒரு தெப்பம் இருக்குது. இந்த இயற்கை அழகு கொஞ்சம் இந்த பகுதியில் அண்ணாமலையாருக்கு கோயிலை பெரியசாமி சித்தர் உருவாக்கி ஒவ்வொரு கார்த்திகை அன்னைக்கும் என்ன பண்ணுவாருன்னா மலை மேலே தீபம் எரிய வைப்பார். அந்த திருவண்ணாமலை தீபம் எரியறது போலவே அந்த சுற்று வட்டாரத்து பகுதியில் உள்ள எல்லா மக்களுக்கும் அந்த தீபம் சுடர்விட்டு எரியறது நல்லா தெரியும். அவங்க மக்கள் எல்லாம் அங்கே தீபச்சுடர் தெரியுது அப்படின்னு சொல்லி மலை அடிவாரத்துக்கு பார்க்க காலை பொழுதுல வருவாங்க. வந்தால் சித்தர் பெரியசாமி சித்தர் தலையில் தீபத்தை எரிய விட்டுட்டு தவ கோலத்தில் இருப்பாராம். இதை பார்த்து அதிசயமாகி மக்கள் எல்லாம் இவர் சாதாரண மனிதரே இல்லை, இறை சக்தி மிகுந்த மனிதன் சொல்லி அவரை வணங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை சுற்றி மக்கள் குடியேறவும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருக்கார்த்திகை நாளில் இவர் தலையில் தீபத்தை ஏந்தி வீடு வீடாக போய் அருளாசி வழங்குவார். தீபம் அணைஞ்சு விடாமல் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் அவர் தலையில் அந்த எண்ணெயை ஊற்றுவாங்க. தலையில் எண்ணெயை ஊற்றிட்டே இருப்பாங்க. கொதிக்கிற எண்ணெய் தலைவலியாக அவரோட தேகம் எல்லாம் வரும், வலிஞ்சிட்டு ஓடும். ஆனாலும் அந்த பெரியசுவாமி சித்தருக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அவர் உடம்புல எந்த ஒரு காயமும் இருக்காது. அவரை வழிபடுவதற்காக மக்கள் எல்லாம் காணிக்கையாக நவ தானியங்களை கொடுப்பாங்க. அவர் வீதியில் வர்றப்ப அவர் அருளாசி வழங்குறப்ப அவருக்கு காணிக்கையாக நவதானியங்களை கொடுக்குறப்ப அந்த சித்தர் அதை ஒரு குளிக்கைகளில் சேமித்து வைக்கிறார். அதை ஒரு குடும்பத்தினர் திருட வர்றாங்க. அப்போ சாமியார் சாபம் ஒன்று விட்டுறாரு. நான் சுமக்கிற நெருப்பை நீ சுமப்ப அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போவும் அந்த குடும்பத்தினர் தான் வழி வழியாக தங்கள் தலையில் வந்து தீபத்தை ஏந்திக்கிட்டு கார்த்திகைக்கு அடுத்த நாள் வீதி உலா வர்றாங்க. பின் நாட்களில் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாங்க பெரியசாமி சித்தர். கோவிலை ஒட்டியே அவங்களுக்கும் வந்து சமாதி ஒன்று கட்டிடுறாங்க. இந்த அருள் ஆட்சி நிறைஞ்ச கோயிலாக பக்தர்களால் இறை அருள் அதிகமாக கிடைக்கப்படுறதா மக்கள் நம்புகிறாங்க. இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஒற்றுமையாக கார்த்திகை திருவிழாவை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. மலை மேலே தீபத்தை வந்து ஏற்றுறாங்க. அது வந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு, பல கிலோமீட்டருக்கு வந்து அந்த தீப ஒளி தெரியுது. திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரியே தெரியுது. அதுவும் 3 நாள் தொடர்ந்து எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன தேரும் ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த தேரும் வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு பவனி வருது, வீதி உலா வருது. தலையில் தீபம் சுமக்கிற வைபவம் இங்கே வந்து ஆண்டுதோறும் திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாளில் நடைபெறுது. திருவண்ணாமலை போன்றே இத்தனை சிறப்பு வாய்ந்த அண்ணாமலை ஈஸ்வரர் உடனுரை உண்ணாமலை அம்மன் மற்றும் பெரியசாமி சித்தரோட இறை அருளை பெறுவோம். நன்றி.